யோபுவினுடைய புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யாராவது வாசிங்க. யோபுவினுடைய புஸ்தகம் 16:19. இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகரவர் உன்னதத்தில் இருக்கிறார். யோபுவுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு மைண்ட் இருந்துச்சு. என்ன தெரியுமா? நீங்க என்ன வேணா பேசுங்கடா, என்ன வேணா குறை சொல்லுங்க, என்ன எப்படி வேணாலும் நினைச்சுக்கோங்க, ஆனா ஏன் மைண்ட்ல ஒண்ணு இருக்குது, என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நம்மளுக்கு இருக்கிற ஒரு பெரிய டிராபேக் என்ன தெரியுமா? யாராவது ஏதாவது சொல்லிட்டா எங்கிருந்துதான் அந்த கண்ணீர் வரும் தெரியாது. அப்படியே என்னமோ அவங்க பெரிய இதுல சொன்ன மாதிரி அப்படியே கண்ணீர் தாரையா வரும். ஆண்டவர் இந்த வேலையில சொல்றாரு, யார் உன்னை என்ன சொன்னா என்ன, யார் உன்னை நிந்திச்சா என்ன, யார் உன்கிட்ட எப்படி பேசினா என்ன, உன்னை பத்தின சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இந்த வேர்டை ஆளுமையா இருக்கும். என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. அதுக்கு அடுத்த லைன்ல அவர் சொல்லுவாரு, எனக்கு சாட்சி பகிர்கிறவர் யாரு, உன்னதத்தில் இருக்கிறார். நீ என்ன என்னை பத்தி சாட்சி சொல்லி நம்மளாம் சொல்லுவோம்ல. இப்ப நம்ம இந்த வேலை ஸ்தலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் போட்டு கொடுக்கறது அதெல்லாம் நிறைய இருக்கும். அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் அப்படி, இப்படி, இவங்க அப்படி அப்படின்னு நிறைய கமெண்ட் பண்ணுவாங்க. அப்ப அதை நம்ம காதுக்கெல்லாம் வரும்போது அதை நினைச்சு இரவும் பகலும் அடிக்கிற கண்ணீர் நிறைய. ஆண்டவர் இந்த வேலையில சொல்றாரு, யாரு என்ன சொன்னா என்ன, யார் என்ன பேசினா என்ன, எனக்கு சாட்சி பகிர்கிறவர் உன்னதத்தில் இருக்கிறார். ஆமென். அதாவது என்னன்னா, யோபு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அருமையா ஆண்டவர் எப்படி தெரியுமா சாட்சி சொல்லுவாரு? யோபு 3ஆம் அதிகாரத்துல யோபு தாறுமாறா பேச ஆரம்பிப்பாரு. அதாவது என்னன்னா, அப்படியே அவருடைய டோனே மாறும். யோபு தன் வாயை திறந்து தன் பிறந்த நாளை சபிக்க தொடங்கினார். அப்படி இப்படின்னு சொல்லி அந்த 3ஆவது அதிகாரத்துல இருந்து பாத்தீங்கன்னா இடையில ஒவ்வொரு அதிகாரமும் ரொம்ப கேர்ஸ் அவரே கேர்ஸ் பண்ணிக்குவாரு, அவரையே பேசிக்குவாரு, அப்படிலாம் இருக்கும். பட் ஆனா எல்லாம் பேசி முடிச்ச பிறகு கடைசி யோபு 42 வரும்போது ஆண்டவர் யோபுவை பார்த்து ஒண்ணு சொல்லுவாரு. யோபு 42:7 எடுத்து வாசிங்க. யோபு 42:7 உன்மேலும் என் 2 சிநேகிதர் மேலும் கோபம் மூழுகிறது, என் தாசனாகிய அவர் எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? நீங்க யோபுவினுடைய புஸ்தகத்தை எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா, யோபு அவரும் தாறுமாறா பேசுவாரு. அப்ப யோபு தன் வாயை திறந்து, எங்க அம்மா சரியில்லை, நான் பிறந்த நேரம் சரியில்லை, என்னை பெத்தது இவங்க சரியில்லை, எல்லாம் பேசி அந்த அதிகாரத்துல இருந்து தாறுமாறா பேச ஆரம்பிப்பாரு. ஆனா கர்த்தர் அதையெல்லாம் மறந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி சொல்லுவாரு, யோபுவை பாத்தியா, அவன் எவ்வளவு ஞானமா பேசுறான். உங்களுக்கு புரியுதா? அதாவது அவர் பேசுறது ஞானமாவா பேசுறாரு. கஷ்டத்துல அவ்வளவு ஒரு வேதனையில பேசும்போது ஆண்டவர் கூலா சொல்லுவாரு, என் தாசனாகிய யோபு பேசுனது போல நீங்க ஒழுங்கா பேச மாட்டேங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்கு நான் ஒரு கிருபையை ரிலீஸ் பண்ணி ஜெபிக்கிறேன். அதாவது இந்த கிருபை உங்க மேல வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க மேல மிஸ்டேக் இருக்குன்னு கர்த்தருக்கு தெரியும், ஆனா உங்களை விட்டு கொடுக்க மாட்டாரு. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அதாவது என்னன்னா, பிசாசு இரவும் பகலும் குற்றம் சுமத்துகிறவன் நம்ம மேல. அவருக்கு நல்ல தெரியும் இவ எப்படிடா பாயிண்ட படிக்கலாம்னு சுத்திட்டு தெரியும். ஆனா கர்த்தர் எப்படி தெரியுமா? அவருக்கு தெரியும் என் பிள்ளை எந்த நேரத்துல இதை பேசினா, எந்த நேரத்துல இந்த வார்த்தைகளை வெளிவிட்டான், எந்த ஒரு டோன்ல அப்படி பேசினா, அதை வச்சுக்கிட்டு யோபுவை குற்றப்படுத்தி பார்க்கணும்னு நீ நினைக்க கூடாது. காரணம் என்னன்னா, அவ இவ்வளவு ப்ராப்ளத்தையும் தாங்கி சுமந்து நிக்கிறான். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இப்ப நான் உங்களுக்கு சொல்றாங்க, அதுதாங்க ஆண்டவர் அருமையா யோபுவுக்கு சொன்னாரு. யோபு, நீ ஞானமா பேசியிருக்க. அவர் என்னென்ன பேசினார் நீங்க வீட்டுல போய் எடுத்து அந்த அவர் பேசின யோபு பிரதியுத்தரமாக அப்படின்னு ஆரம்பிக்கும் பாத்தீங்களா? அந்த அதிகாரத்தெல்லாம் எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய ஞானம் தெரியும். அந்த மாதிரி ஒரு வெக்ஸாயி யாரும் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, பேசியிருக்க மாட்டாங்க. ஆனா கர்த்தர் அதை கணக்குல எடுக்கல. ஏன் தெரியுமா? அவருக்கு தெரியும், என் பிள்ளை சொல்லிடுச்சு, நான் தான் அவருக்கு சாட்சின்னு. கர்த்தர் சொல்லுவாரு, ஒரு நாளும் உங்களுக்கு எனக்கும் அவர் அகைன்ஸ்டா சாட்சி சொல்லவே மாட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் உங்களை குற்றப்படுத்தலாம், நிந்திக்கலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். நீ சரியில்லை, ஏதோ தப்பு பண்ணிருக்க, அதனால இப்படி பாடு இருக்கு, பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்கு, என்ன வேணாலும் சொன்னாலும் கர்த்தர் சொல்லுவாரு, இவன் ஞானமா நடக்கிறாங்க, இவன் ஞானமா இருக்கிறான். அதுதான் விஷயம். அதாவது தாவீதை குறித்து சொல்லும் போது, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த விட்டுக்கோ தொட்டுக்கோன்னு பேசுவாங்க தெரியுமா? அது மாதிரி தாவீதை குறித்து சொல்லும் போது, உசியாவின் சங்கதி ஒன்று தவிர சாவீது எல்லா விதத்திலையும் நல்லா இருந்தான். அப்ப என்னன்னா, இந்த பைபிள் பிசாசுக்கு நல்லா தெரியும்.
அப்ப தாவீதுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கும்போது, தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொல்லிட்டு தாவீதை பத்தி ஒரு சர்டிபிகேட் கொடுக்கும்போது ஒரு சின்ன பாயிண்ட்ல தாவீதை ஸ்லிப் ஆயிட்டான். பட் ஆனா அதை சேர்த்து சொல்லியும் சொல்லாமையும் அந்த உசியாவின் தங்கதி ஒண்ணு தவிர மித்த எல்லா விதத்திலையும் தாவீது நல்லவனா அப்படின்னா கர்த்தருடைய இருதயத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை பைபிள் சொல்லும் பாவம் செய்யாத மனுஷன் இல்ல, சில நேரத்துல நம்ம ஸ்லிப் ஆயிருவோம், சில நேரத்துல எங்கேயாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிடுவோம். அப்படி பண்ணும்போது அதை தூக்கிட்டு 10 பேர் வந்து உங்க முன்னாடி நிப்பாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துலதான் கர்த்தர் உங்களுக்கு பேசுவார். நான் சொல்றேன், நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி. அதாவதுங்க எப்படி இந்த உலகம் அப்படின்னா, நீங்க செஞ்ச 100 நன்மைகளை ஒதுக்கி வச்சிரும், நீங்க செஞ்ச ஒரு மிஸ்டேக்க பெருசாக்கும். அதுதான் விஷயம். இப்ப நீங்க ஒருத்தங்களுக்கே அவங்க ஹெல்ப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க 10 உதவி செஞ்சிருப்பீங்க, ஒரு உதவி செய்ய முடியாம போயிருக்கும். பட் ஆனா அவங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது என்ன தெரியுமா, நான் கேட்டு நான் சொல்லி இவன் செய்யாம போயிட்டான். அப்ப அதுக்கு முன்னாடி செஞ்ச உதவிகள்லாம் இதுதான் உலகம். ஆனா கர்த்தர் என்ன தெரியுமா சொல்லுவாரு, நீ உதவியே செய்யலைனாலும் அவன் நல்லவன்னு கர்த்தர் நம்மளுக்கு சர்டிபிகேட் கொடுப்பாரு. ஆமே. இதுதாங்க நம்மளுடைய எல்லா காரியங்களும் தெரியாது. இப்ப யோபுவை பத்தி பேசும்போது யோபுவுக்கு நடந்தது அவங்களுக்கு தெரியாது. அவங்க கேஷுவலா யோபுவுக்கு நடந்ததை ஈஸியா வச்சு குற்றப்படுத்தினாங்க. பட் ஆனா கர்த்தருக்கு தான் தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. அதனால அந்த இப்ப இதை விட என்ன தெரியுமா, போய் அவர் விளக்கம் கொடுக்க மாட்டார் யாருக்கிட்டையும். அவர் சொல்லுவாரு, யோபு உத்தமன் தான், நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமை. இந்த நேரத்துல ஆண்டவர் அழகா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா, ஒன்ன மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கணும், உங்களுக்கு கர்த்தர் தான் சாட்சி, உங்களுக்கு கர்த்தர் தான் சாட்சி. எத்தனை பேர் இருந்தாலும் உங்களை பத்தி கர்த்தர் கொடுக்கிற சாட்சி என்ன, உங்களை பத்தி கர்த்தர் நினைக்கிறது என்ன, இந்த ஒரு மைண்ட் செட்டப் மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கஷ்டப்படவே மாட்டோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் சாட்சியை பாருங்க, கர்த்தர் சாட்சியை பிடிச்சுக்கோங்க. இவ்வளவு அழகா சொல்றாரு பாத்தீங்களா, தாசனாகி யோபு பேசணும், நீ உத்தமமா பேசலடா. நீங்க அவ பேசுனதுல நீங்க வாசிச்சு பாருங்க. இப்ப என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 1, 2 வசனம் வாசிங்க. என்னாகமம் 12:1-2. அவங்களுடைய டோன் என்ன, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை பத்தி விரோதமா எங்க பேசினாலும் யாரு கேப்பா, கர்த்தர் அதை கேட்பார். இந்த இடத்துல மோசே ஒரு சூழ்நிலை, இதை வந்து ரொம்ப டீப்பா பைபிள் இதை கொண்டு போகல, பட் ஆனா ஒரு கைட்லைன் மாதிரி அழகா சொல்லும். எத்தியோப்பியா ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணி இருந்தபடியால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆரோனும் மிரியாமும் ஒண்ணு கூடிட்டாங்க. ஒண்ணு கூடி என்ன சொல்றாங்க, கர்த்தர் மோசையை மட்டும்தான் பேசினாரா, எங்களை கொண்டுலாம் கர்த்தர் பேசலையா அப்படின்னா, சில பேருக்கு என்னன்னா, நம்ம கிரேடு கூடும்போது, உங்க ஆசீர்வாதம் கூடும்போது, உங்க அபிஷேகம் கூடும்போது, உங்களுடைய ஆசீர்வாதத்தினுடைய ஐஸ்வர்ய விருத்தி ஆகும் போது, ஏதோ ஒரு லெவல்ல நீங்க மேல ஏறி போகும்போது உங்களை கீழே இழுக்கிறதுக்குன்னு சில பேரை எழுப்புவான். இந்த மாதிரிதான் மோசைக்கு விரோதமா மிரியாமும் ஆரோனும் ஒண்ணு கூடி சொல்றாங்க, என்ன கர்த்தர் மோசையை மட்டும்தான் பேசினாரா, எங்க கூட இதெல்லாம் பேசலையா. நல்ல கவனிங்க, கர்த்தர் அதை கேட்டார் அப்படின்னா அவருடைய ஆக்ஷன் எப்படி இருக்குது பாருங்க. அதே என்னாகமம் 12:4 சடுதியிலே கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் மிரியாமையும் நீக்கி, சடுதியிலே, இந்த வார்த்தை நீங்க பைபிள் அண்டர்லைன் பண்ணுங்க. நான் உங்க மேல வைக்க போற இந்த கிருபை என்னன்னா, இந்த சடுதியிலே அப்படின்னா, இதுவரையிலும் உங்களை குற்றப்படுத்தி ரொம்ப வருஷம் பழகிருப்பாங்க, உங்களை நிந்திச்சு ரொம்ப வருஷம் பழகிருப்பாங்க, உங்களை சிறுமப்படுத்தி பார்த்து ரொம்ப வருஷம் பழகிருப்பாங்க. ஆனா இந்த டைமிங்கினுடைய லிமிட் இனி மணி கணக்குல இல்ல, நிமிஷம் கணக்குல மாறப்போகுது. நல்ல கைகளை தட்டி. இதுதாங்க மோசேயின் மேல கர்த்தர் வச்சிருக்கிற அபிஷேகம். என்னன்னா, இவங்க பேசும்போது, என்ன மோசே தான் பெரிய ஆளா, அவரு மட்டும் பேசுவாரா, அவரு மட்டும்தான் செய்வாரா. அப்ப பைபிள் அதுக்கு அடுத்த வசனம் யாருமே சொல்லாம ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கும். அந்த இடத்துல என்ன இருக்கும், மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனுஷரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன். அவன் சாந்த குணத்தை பத்தி நீங்க அழகா என்னாகமம் 16 படிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சாந்த குணம் எப்படி தெரியும் அப்படின்னா, ஒரு கோராகினுடைய கூட்டத்தார மோசைக்கு விரோதமா எழும்பும் போது மோசே கோவத்துல சொல்லுவாரு, இவன் உயிரோட பாதாளத்துக்கு போட்டோன்னு. அதுதாங்க சாந்த குணம். அதுதான் எப்படின்னா, இதுதான் இது இப்படித்தான். அதாவது எப்படின்னா, அவன் கெட்டவன் இல்ல, நல்லவனும் இல்ல, ஆனா நல்லவன். அது நான் புரியாதபடி இது இந்த வசனத்தை இங்க இருக்கும் போது மோசே கர்த்தர் பேசினாருன்னு இருக்குமா, அப்படி இருக்காது. ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கும். மோசேயானவன்
பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம். எப்படின்னா அடிச்சு கொலை பண்ணிட்டு தான் எகிப்துக்கே போவாரு. அதுதான் அவருக்கு பிடிச்ச சாந்த குணம். இது எல்லாத்தையும் மோசே செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் ஒரு கிருபை மோசே மேல இருந்துட்டே இருந்துச்சு. எங்கன்னா எங்கேயுமே மோசேய கர்த்தர் விட்டு கொடுக்கல. ஏன் விட்டு கொடுக்கல? அப்ப கர்த்தர் மோசே பண்ண தப்ப அப்செட் பண்ணாரா? அப்படி கிடையாது. இப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க 10 நல்லது பண்ணுவீங்க, ஒரு தப்பு பண்ணுவீங்க. உலகம் என்ன செய்யும்? இந்த ஒரு தப்பை வச்சு உங்களை பீட் பண்ணிடலாம், அமுக்கிடலாம் பார்க்கும். ஆனா கர்த்தர் என்ன செய்வாரு? இந்த 10 தப்புல, இந்த 10 நன்மையில ஒரு தப்பு தானே அவன் பண்ணிருக்கான், கழிச்சுட்டு போ, மிச்சம் இருக்கிற 9 நன்மைக்குரிய பலனை நான் அவனுக்கு கொடுப்பேன். நல்ல கைகளை தட்டி. எத்தனை பேருக்கு புரியுது? அதாவது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மோசே ஒரு காரியம் செஞ்ச உடனே இவங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு அந்த காரியத்தை அவ்வளவு டீப்பா எடுத்துட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த காலங்கள்ல இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதை ஒரு டீப்பா எடுத்துட்டு வந்து குற்றப்படுத்துறன்னு கிடையாது. அப்படியே இருந்தாலும் ஒரு தலைமைத்துவத்துல இருக்கிறவனை கர்த்தர் பார்த்துக்குவார். இன்னைக்கு உலகத்துல நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? இந்த ஊழியங்களுக்குள்ள நடக்கிற காரியமா இந்த காரியம் தான் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க யூடியூப் எடுத்து பாத்தீங்கன்னா, அவன் எப்படி பண்ணிட்டான், இவன் எப்படி பண்ணிட்டான், இவன் எதை செய்யறான், அதை எதை செய்யறான். இவங்க கர்த்தருடைய வார்த்தையை பேசுறதை விட்டுறாங்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதை விட்டுறாங்க. குறை சொல்லுகிற ஊழியர்கள் போராடுகிற, ஊழியர்களோடு விசுவாசிகள் போராடுகிற இந்த கிரியை தான் நடந்துட்டு இருக்கு. ஆண்டவர் அருமையா கூலா சொல்லுவாரு, கர்த்தர் சடுதியிலே, அதாவது சில நேரங்கள்லாம் பாத்தீங்கன்னா கர்த்தர் கொஞ்சம் பேசுறதுக்கு டைம் எடுப்பாரு. ஆனா இந்த ஒரு இடத்துல சடுதியிலே மோசே, ஆரோன், மிரியாம் 3 பேரும் கிளம்பி வாங்க, ஆசரிப்பு கூடாரத்துக்கு வாங்க. வந்த உடனே 5வது வசனம் சொல்லும், கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலில் நின்று. எப்படி? நீங்க கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. ஒரு பஞ்சாயத்து பண்றதுக்கு ஒரு தெய்வம், உலகத்தை படைச்ச தெய்வம், சர்வ வல்லமையுள்ள தெய்வம், சில நேரத்துல அவர் தூதர்கள் அனுப்புவார், சில நேரத்துல வார்த்தையை மட்டும் அனுப்புவார். அவர் இறங்கி வந்து ரொம்ப ரேரா பேசுவார். ஆனா ஒரு மனுஷனுக்காக மேகத்தூணில் இறங்கி நிக்கிறாரு, கூடார வாசலில் நின்று. அங்கேயும் நின்னுட்டு ஆரோன், மிரியாம் 2 பேரும் வாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு தீர்க்கதரிசினா யாருன்னு தெரியுமா? நான் சொப்பனத்துல பேசுறவன் தீர்க்கதரிசி. ஆனா நான் மோசையோட அப்படி பேசல. அவன் என் வீட்டுல எங்கும் உண்மை உள்ளவன். இந்த அளவுக்கு ஆண்டவர் என்ன காரியம் அப்படி பண்ணிட்டாருன்னா, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 2-3 எடுத்து வாசிங்க சொல்றேன். யாத்ராகமம் 18:2-3. மோசையின் மாமனாகிய அவன் மனைவியாகிய சிப்போராளையும் அவளுடைய 2 குமாரரையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டான். நான் அந்நிய தேசத்திலே. இப்ப நல்ல கவனிங்க, இந்த உங்க பைபிள்ல முதல்ல அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. மோசையினால் திருப்பி விடப்பட்டிருந்த. என்ன மீனிங் அப்படின்னா, மோசே எகிப்துல இருந்து அங்க மீதியான் தேசத்துல இருந்து கிளம்பும் போது யார் கூட்டிட்டு போனா? சிப்போரால கூட்டிட்டு தான் போனாரு. ஆனா அந்த ஒரு பிரஷரை மோசே பார்க்கும்போது, இப்ப என் ஒய்ஃப் என் கூட இருக்கிறது சரியில்லை, என் பிள்ளைங்க என் கூட இருக்கிறது சரியில்லைன்னு சொல்லி என்ன செஞ்சிருவாரு? திருப்பி அனுப்பி வச்சிருவாரு. இப்ப நல்லா யோசிச்சு பார்த்தா, ஒரு ஊழியத்துக்காக, ஒரு ஊழியத்தின் காரியத்துக்காக சொந்த குடும்பத்தையே மோசே கேர் பண்ணல. மோசைக்கு பாசம் இல்லாம இருக்குமா? இல்ல குடும்பம் வேண்டாம்னு நினைச்சிருப்பாரா? இல்ல இது எனக்கு இவங்க கூட இருந்தா, இப்ப நம்ம எல்லாம் சொல்லுவோம்ல, இப்ப நம்ம குடிக்காம ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்த மனுஷன், எவ்வளவோ தியாகங்கள் செய்த மனுஷன், எவ்வளவோ அடி வாங்கின மனுஷன், எவ்வளவோ போராடின மனுஷன், உயிரை பணைய வச்சு எத்தனையோ நாட்கள் கூட இருந்து வழி நடத்துற மனுஷன், ஒரு இடத்துல ஒரு காரியம் செஞ்ச உடனே இவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அத பெருசா எடுத்துட்டு வந்து கர்த்தருக்கு முன்னாடி வைக்கும் போது கர்த்தர் பார்த்தாரு, அவன் பண்ணது சனிதான், ஆனா அவன் அந்த காரியத்துல இழந்த நாட்கள் என்ன தெரியுமா? இழந்த வருஷங்கள் எத்தனை தெரியுமா? அவன் தனிமேல உங்களுக்காக தண்ணி குடிக்காம இருந்த நாட்கள் எத்தனை தெரியுமா? உங்களுக்கு ஒரு 2 கற்பலைய வாங்குகிறதுக்கு 40 நாள் தண்ணியும் சாப்பாடும் இல்லாம உட்கார்ந்து இருந்த மனுஷன் தெரியுமா? அவன் மறுபடியுமா நீங்க பாவம் செய்யும் போது மறுபடியுமா உங்களுக்காக 40 நாள் உட்கார்ந்த மனுஷன் தெரியுமா? எத்தனை விதமான இந்த தப்பு நீ சொல்றியே ஆரோன், நீ செய்யும் தப்பு செய்யும் போது, நீ எகிப்திலிருந்து வந்த தெய்வம்னு சொல்லி வழிபட்டு இஸ்ரவேல் ஜனங்களை பாவம் செய்யும் போது நானே உன்னை கொல்லலான்னு இருந்தேன். அந்த நேரத்துல இவன் உனக்காக ஜெபம் பண்ணதுனாலதான் உன்னையே உயிரோட வச்சிருக்கேன்னு சொல்லாம சொல்றதுக்காக தான் கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி வந்தார். நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க. உங்க மேல வைக்கப்படுகிற நிந்தைகள், உங்க மேல சுமத்தப்படுகிற குற்றங்கள், இனி நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த இடத்துல நீங்க பேச வேண்டியதும் இல்ல. ஒரு மகிமை வெளிப்படும். அது எப்படி தெரியுமா? கர்த்தரே உங்களுக்கு சாட்சியாய் நிற்பார். கர்த்தர் இந்த நல்ல கவனிங்க, இந்த அவரை இறங்க வைக்கிற மாதிரி பிரஷரை கொடுத்தவங்க மிரியாம சொல்லுவாரு, நீ அந்த அதிகாரத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும்,
அப்படியே அவளுக்கு ஒரு குஷ்டரோகம் வரும். எப்படி ஒரு ஒரு கோபம். என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் அவன் உண்மை உள்ளவன், அவன் அவனோடு நான் மறைபொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரதிட்சயமாகவும். அதான் நல்ல கவனிங்க, நீங்க அந்த அதிகாரத்தை ஃபுல்லா நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா இந்த மேட்டரை அவர் மோசை கிட்ட பேசவே மாட்டார். இதுதான் விஷயம். இத குறித்து மோசை கிட்ட அவர் என்ன செய்ய மாட்டாரு, சொல்லவே மாட்டார். காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்துல கர்த்தர் சாட்சி கொடுக்கும்படியா பர்சனா நீங்க மாறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கிருபை உங்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் சொல்லுவார், இது ஏன் பிள்ளை, நீ ஏன் பிள்ளை. ஒருவேளை எங்கேயோ அறியாம மிஸ்டேக் பண்ணிருக்கலாம், எங்கேயோ அறியாம உங்க பிள்ளைகள் தப்பு பண்ணிருக்கலாம், அதை எடுத்துட்டு வந்து பிசாசு ஒருவேளை கர்த்தருக்கு முன்னாடி இவ இப்படி பாவம் பண்ணிட்டான், இவ இப்படி இருக்குதான், இவ போய் இவங்க அம்மா போய் இங்க ஜெபிக்கிறாங்க, நீங்க போய் அந்த அந்த கிருபை அவங்களுக்கு கொடுப்பீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. மறைமுகமா இந்த உலகத்துல செயல்பட்டு கொண்டு இருக்கிற கிரியைகள் இது. நீங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது உங்க பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை எடுத்துட்டு போய் இந்த ஜெபத்தை கேட்டு நீங்க பிள்ளைகளை காப்பாற்ற கூடாது. அந்த பிள்ளைங்க அப்படி தப்பு பண்றாங்க. எத்தனை குற்றங்கள் பிசாசு மனுஷங்க கர்த்தருக்கு முன்பதாக வைத்தாலும் நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் அதை பாப்பாருதான், அதை டீல் பண்ணுவார் தான். அவருக்காக நீங்க செய்தவர்களா இருக்கும்போது, அவர்களுக்காக நீங்க நின்னவங்களா இருக்கும்போது கர்த்தர் அதையெல்லாம் டெலீட் பண்ணிடுவாரு. அவருக்கு தெரியும், உங்களை பத்தி அவருக்கு தெரியும், உங்களுடைய இருதயம் அவருக்கு தெரியும், உங்களுடைய கிரியைகள் அவருக்கு தெரியும். ஜென்ட்லா சொன்னார். இதெல்லாம் சரிதான். இந்த விஷயத்துக்கு அதாவது நம்ம சொல்லுவோம் தெரியுமா, இப்ப நம்ம பிரச்சனைனா ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொருத்தர் டீல் பண்ணுவாங்க. ஆனா இந்த விஷயத்துக்காக கர்த்தரே இறங்கி வர்றார். இது இது எவ்வளவு பெரிய விஷயம். ஜென்ட்ல சொல்லிருக்கலாம், அதெல்லாம் சரிதான், ரைட், நான் அவனை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு கூட சொல்லல. இது அதை விட செகண்ட் ஹாஃப்ல அப்படின்னு கூட அவர் சொல்லல. அவர் சொல்றாரு, மேகத்தூண்ல இறங்கி வந்து அவன் என்னுடைய நாட்கள் எனக்கு தெரியும், அவன் தனிமையில படுத்திருந்தது எனக்கு தெரியும், அவன் உங்களுக்காக அழுதது தெரியும், உங்களுக்காக கண்ணீர் வெடிச்சது தெரியும், உங்களுக்காக என் சமூகத்துல நின்னது தெரியும். எல்லாத்துக்கும் மேல நீ உயிரோடு இருந்து பேசுறேன்னா உனக்காகவும் அவன் ஜெபம் பண்ணி இருக்கிறான். இதுதாங்க கர்த்தருக்கு நம்மளை பார்க்கும்போது நீங்க ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, மனுஷங்க உங்களை குற்றப்படுத்தும் போது, சாப விடும்போது, பேசும்போது, நிந்திக்கும் போது அதையே குறிச்சிட்டு, அதையே நினைச்சிட்டு, அதை பத்தியே யோசிச்சுட்டு வாழுகிற பிள்ளைகளை அல்ல, கர்த்தர் அதை குறித்து உங்களுக்கு என்ன சொல்றாருன்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை குறித்து கர்த்தருடைய சித்தம் என்ன, அதை குறித்து கர்த்தருடைய தீர்மானம் என்ன, அவ்வளவு அழகா டீல் பண்ணுவார். இதுதாங்க எங்க சாட்சி. அருமையா சொல்றாரு. இவங்க நினைச்சு போனது வேற, ஆனா அங்க மோசைக்கு சர்டிபிகேட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவன் உண்மை உள்ளவன், அவன் தீர்க்கதரிசிக்கு மேலானவன், அவன் அவன் அவ்வளவு பெரிய ஆளு. இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, இவங்க எதிர்பார்க்கவே இல்லை. நான் உங்களுக்கு சொல்றேன், யாராவது உங்களுக்கு விரோதமா ஏதாவது பேசுனீங்களா, அமைதியா விட்டுருங்க. ஆண்டவரே நீர் அதை பார்த்து கொள்வீராக, கர்த்தர் அதை பார்த்து கொள்வீராக, கர்த்தர் அதை கவனித்து கேட்பீராக. அவ்வளவுதான். ஆண்டவர் அருமையா நினைப்பான், ஆண்டவர் அருமையா காரியத்தை முடிச்சிருவார். என்னாகமம் அதை 16ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனம் வாசிங்க. என்னாகமம் 16:3-4. சீக்கிரமா. மோசேக்கும் ஆண்டவனுக்கு விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே. இப்படி இருக்க இப்ப இங்க ஒரு ப்ராப்ளம் வரும்போது அவங்க மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமா, இப்ப இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமா பேசுறாங்க. இப்ப ஆண்டவர் பார்த்தாரு, சரி நான் உனக்கு ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னாகமம் அதே 16:10-11 வாசிங்க. உன்னையும் அற்ப காரியமோ இப்பொழுது ஆசாரிய பட்டத்தையும் தேடுகிறீர்களோ. இப்ப இங்க எப்படிப்பட்ட சப்போர்ட் வருது பாத்தீங்களா? அங்க ஆரோனுக்கு விரோதமா கர்த்தர் பேசினாரு. பட் ஆனா இங்க ஒரு ப்ராப்ளம் ஆரோனுக்கு வரும்போது ஆரோனை விட்டு கொடுக்கல. இப்ப நல்ல கவனிங்க, உங்களுடைய கர்த்தருடைய கேரக்டர் அழகா உங்களுக்கு புரியுதா? இப்ப மோசேக்கு விரோதமா ஆரோன் பேசினது உண்மைதான், ஆரோன் எழுப்பினது உண்மைதான். பட் இங்க ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ப்ராப்ளம் ஆரோனுக்கு விரோதமா வருது. ஆரோனுக்கு விரோதமா ப்ராப்ளம் கிரியேட் ஆகும்போது அவங்க சொல்றாங்க, ஆனா அவன் தான் ஆரோனா இருக்கணுமா, என்ன ஆசாரியப்பட்ட அவங்க தான் ஆளணுமா? இப்ப நம்ம சொல்லுவாங்களா, இவங்க தான் இந்த பதவியில இருக்கணுமோ, இவங்க தான் இந்த சிக்னேச்சர் போட, நம்ம சில பேருக்கு இருக்கும் பாத்தீங்களா, நம்ம இப்ப சபைகள் எல்லாம் நிறைய நடக்குது. அது மாதிரி இவங்க இப்படித்தான் இருக்கு, இவங்க தான் இருக்கணுமோ, அவங்க தான் இருக்கு. நான் உங்களுக்கு சொல்றேங்க, கர்த்தர் ஒரு மனுஷனை ஒரு இடத்துல நிர்ணயிச்சிட்டாருன்னா அது அவருடைய ஸ்டைல், அது அவருடைய சித்தம். இப்ப ஆரோன் எவ்வளவு பெரிய ப்ராப்ளமான மனுஷன் தெரியுமா? அதாவது
கர்த்தரே தெய்வம் இல்ல, இந்த கண்ணுக்குட்டி தான் தெய்வம்னு சொன்ன ஆளு. சொன்னாலும் அவரு சரி, அவன் ஏதோ தெரியாம பேசுறான், அவனுக்கு ஒரு ஆசாரியப்பட்டதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை செய், ஏதோ தைலத்தை உண்டு. ஏங்க, அவருடைய அன்பு அப்படிப்பட்டது. ஒரு ஒரு ஜனத்தை ஆளும்போது அவர் போய் சொல்றாங்க, எவ்வளவு பெரிய காரியத்தை ஆரோன் செஞ்சிருக்கான் தெரியுமா? ஜனங்களை அவ்வளவு நிர்வாணமாக்கிட்டு கண்ணுக்குட்டியை உண்டு பண்ணிட்டு, இதுதான் உங்களை எகிப்திலிருந்து வந்த தெய்வம்னு சொல்லி அத்தனை பேருடைய சாவுக்கு காரணமான ஒரு மனுஷன் ஆரோன். அப்ப கர்த்தர் நினைச்சிருந்தா இவன் 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 வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி இருக்கலாம். பட் ஆனா ஒரு கிரேஸ் எங்க இருக்குதுன்னா மோசே மேல இருக்குது. அந்த கிரேஸ் சகோதரனை டச் பண்ணுது. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க இந்த கூட்டுக்கள் இந்த வார்த்தைகள்ல சம்பாதிக்கிற கிரேஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்த கிரேஸோட நீங்க உங்க வீட்டுல இருக்கும்போது ஏதோ ஒரு மிஸ்டேக்ல ஏதோ ஒரு காரியம் உங்க பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு விரோதமா எழும்புனா உங்க அபிஷேகம் அவங்களை டச் பண்ணும். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அதாவது ஆரோன் பெரிய ஆள் கிடையாது. பட் ஆனா ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் ஆரோனுக்கு என்னன்னா, மோசேயினுடைய சகோதரன். இத ஒன்ன மட்டும்தான் கர்த்தர் பார்த்திருக்கிறார். ரைட்டு, இவன் இவ்வளவு பெரிய பாவம் செஞ்சு இவ்வளவு பெரிய மிஸ்டேக் பண்ணி அவர் சொல்ல ஒரு நிமிஷம் விட்டு நான் எல்லாத்தையும் கொண்டு போட்டுறேன் அப்படி நிற்கும் போது மோசே ரிக்வஸ்ட் கொடுத்து தாங்கி வந்தாரு. அதுக்காக ஆண்டவர் ஆரோனுடைய ஆசாரிய பட்டத்தை மாத்தல. நீங்க புரிஞ்சுக்கணும். நினைச்சிருந்தா ஆசாரியத்துவத்தை யாருக்கு வேணாலும் கர்த்தர் கொடுத்திருக்கலாம். அந்த பாவத்தை அந்த தப்ப அவர் மறக்காம இல்ல வச்சிருப்பாரு. பட் ஆனா பொசிஷனை விடல, பொசிஷனை மாத்தல. ஆசாரிய பட்டத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமும் அப்படி நடத்தும் மோசேக்கு விரோதமா பேசும்போதும் அதையும் பார்த்துட்டு மிரியாம தான் பனிஷ் பண்ணாரு. ஆரோனை ஒண்ணும் செய்யல. காரணம் என்னன்னா ஒரு அன்பு, ஒரு கிருபை. என்னன்னா இவன் என்னதான் இருந்தாலும் இந்த ஆசாரியத்துவத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன், இந்த ஆசாரியத்துவத்துல ஏதோ ஒரு காரியத்தை ஜனங்களுக்காக செய்யறவன். இந்த கிருபைய ஆரோன் வச்சிருந்ததுனாலதான் இப்ப இவங்க எழும்பி ஆரோனுக்கு விரோதமா பேசும்போது ஆண்டவர் சொல்றாரு, அவனுடைய ஆசாரிய பட்டமும் உனக்கு வேணுமோ? என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. என்னாகமம் 17:1 வாசிங்க. பின்பு கர்த்தர் பேசி பிதாக்களின் கோலை வாங்கி எழுதுவாயாக. லேவியினுடைய கோலின் மேல் நீங்க இந்த இதுல எவ்வளவு சப்போர்ட் பண்றாரு பாத்தீங்களா? ஒரு எழுதும் போது அவன் அப்படிதான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு விடல, ப்ரூவ் பண்றதுக்காக இறங்குறாரு. இறங்கி நீ லேவியினுடைய கோலின் மேல ஆரோனுடைய பேரை எழுது, அவர்களுடைய பிதாக்களின் வம்ச தலைவனாக ஒவ்வொரு கோல் இருக்கணும். நான் ஆசரிப்பு கூடாரத்தில் நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னாடி அதை வை, நான் தெரிந்து கொள்ளுகிறவருடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதுக்கு அவர்கள் முறுமுறுப்பை எண்ணெய் விட்டு ஒளிய இந்த இடத்துல இருக்கும். அவர்கள் யாருக்கு விரோதமா முறுமுறுத்தாங்க? ஆரோனுக்கு விரோதமா முறுமுறுத்தாங்க. ஆனா இங்க எழுதும் போது என்ன எழுதுவாரு? அவர்கள் முறுமுறுப்பை எண்ணெய் விட்டு ஒளிய பண்ணுவேன். இந்த இடத்துலதான் கர்த்தர் ஆரோனை ஆசீர்வதிச்சாரு. என்னாகமம் 17:8 வாசிங்க. மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எத்தனை பேருக்கு இந்த டீப்பான லவ் புரியுது? அதாவது ஆரோன் தப்பு பண்ணவன் தான், ஆரோன் மிஸ்டேக் பண்றவன் தான். அதாவது என்ன தெரியுமா, கர்த்தருக்கு ஒரு சுபாவம் இருக்கும். இப்ப நான் உங்களுக்கு ஏத்த மாதிரி சொல்றேன். உங்க பிள்ளை ஒரு தப்பு பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்து வீட்டுல கொண்டு போய் இவளை 4 அடி அடிங்கன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டோம். ஆனா நம்ம அடிப்போம். சரியா? அதே மாதிரிதான் கர்த்தர் சில நேரத்துல டீல் பண்ணுவார். எப்படின்னா, நீ தப்பு பண்ணேன்னு வச்சுக்கோயேன், மத்தவன் உன்னை அடிக்க விட மாட்டேன், பட் நான் உன்னை அடிப்பேன். அதாவது என்ன விஷயம்னா, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் மத்தவங்க கிட்ட நம்மள விட்டு கொடுக்க மாட்டாரா? அதுதாங்க அவருடைய சுபாவம். அதுதான் அவருடைய. இப்ப தாவீதுக்கு இது நல்லா தெரிஞ்சிருந்தது. அதனாலதான் பனிஷ்மெண்ட் வரும்போது என்ன சூஸ் பண்றாரு? கர்த்தருடைய கையில் விழுவோமா? அவருக்கு நல்லா தெரியும், இவருக்கு மட்டும் மனுஷங்க கிட்ட கொடுத்துட்டா அவங்க எப்படான்னு இருக்கிறாங்க, கண்டிப்பா என்னை போட்டு தள்ளிடுவானுங்க, அதுக்கு நான் கர்த்தர்கிட்டே நான் என்ன செஞ்சிடறேன், விழுகு. இதுதான் விஷயம். அருமையா அவருக்கு தெரியும். அவர் தப்பு பண்ணா நம்ம இப்படிதான் ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் பிள்ளைங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணாங்கன்னா நீங்க பாத்துக்கோங்க. அதுக்காக யாரோ ஒருத்தர் என் பிள்ளைகளை பேசுறதுக்கு
யாரோ ஒருத்தர் என் பிள்ளைகளை ஆளுகை செய்யறதுக்கு ஒரு நாளும் விட்டு கொடுக்க கூடாது. ஆமே. அதுதான் விஷயம். மிஸ்டேக் பண்றவங்க தான். இப்ப நம்மளே மிஸ்டேக் பண்ணுவோம். நான் மிஸ்டேக் பண்ணா நீங்க என்கிட்ட பேசுங்க, நீங்க என்கிட்ட சொல்லுங்க. ஆனா மனுஷங்க கிட்ட என்னை விட்டு கொடுக்காதீங்க. இதுல கர்த்தர் கரெக்டா இருப்பாரு. ஆரோனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது பழசெல்லாம் மனசுல வச்சுட்டு ஆரோனை கைவிடல. ஆண்டவர் பார்த்தாரு, நான் தெரிந்து கொண்டவன். அப்ப அது எப்படின்னா, சில நேரத்துல கோபம் இருக்கும், ஆனா சில நேரத்துல உங்களுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல கர்த்தர் உங்களை ப்ரூவ் பண்ணுவார். ஒரு நல்ல கவனிங்க. ஓவர் நைட்ல ஆரோனுடைய கோல் துளிர்ந்து, அது துளிர் விட்டு பூ பூத்து ஒரு வாதுமை பழம், அதாவது எப்படின்னா ஓவர் நைட்ல காயாகி பழமாகி அது வாதுமை பழங்களை கொடுத்தது. அப்பொழுது மோசே கர்த்தருடைய சமூகத்தில் இருந்த அந்த கோல்களை எல்லாம் எடுத்துட்டு வந்து அவரவர் கோல்களை வாங்கி கொண்டாங்க. அப்ப சொல்லுவாங்க, இதுதான் மோசையை நோக்கி ஆண்டவர் அருமையா சொல்லுவார், இதுதான் என்னுடைய கிரியை, இதுதான் என்னுடைய நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்க வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் உலகத்துல எத்தனையோ விதமான மிஸ்டேக் பண்ணிருக்கலாம், ஆனா எந்த இடத்துலயும் என்னை விட்டு கொடுக்காத ஒரு தெய்வம். அப்படி எல்லாரும் எழுந்து நிற்போமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவ பிரசன்னம் இந்த இடத்துல பலமாய் கடந்து வந்திருக்கிறதுக்காக, ஆவியான இப்ப நம்ம கர்த்தத்தை கேட்க போறோம். ஆண்டவரே, ஒருவேளை இதுவரைக்கும் நான் எவ்வளவோ மிஸ்டேக் பண்ணிருக்கலாம், எவ்வளவு விதமான காரியங்கள் எனக்கு விரோதமா செஞ்சிருக்கலாம், உங்களுக்கு விரோதமா ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சிருக்கலாம். ஆனா நீங்க என்ன கொடுக்கிற சர்டிபிகேட், ஆண்டவரே, ஒரு நாள் மனுஷங்களுடைய வாய்களுக்கு பற்களுக்கு என்னை இறையாக விட்டு கொடுக்க கூடாது, என்னை இறையாக விட்டு கொடுக்க கூடாது. நீங்க எனக்கு சாட்சி கொடுக்கணும். ஆண்டவர் மோசேக்கு சாட்சி கொடுத்தார். ஆண்டவருடைய வார்த்தை எப்படி தெரியுமா? ஒரு கொலை பண்ணிட்டு மீதியான் தேசத்துல போய் தங்கினாலும் கர்த்தர் அந்த கொலை செய்யாத இருப்பாயாங்கிற அந்த வார்த்தையை, அந்த கற்பலகைய ஒரு கொலை செஞ்சவன் தான் கர்த்தர் கொடுத்தாரு. காரணம் என்ன தெரியுமா? அவருக்கு தெரியும் ஏதோ ஒரு விதத்துல அவன் செஞ்சுட்டான், ஆனா நான் என்ன செஞ்சாலும் என் தெரிந்து கொள்ளுதலை, என் அபிஷேகத்தை, என்னுடைய அழைப்பை, என்னுடைய தீர்மானத்தை, நான் அவன் மேல வைத்திருக்கிற அன்பை ஒரு நாளும் மாத்துறது இல்லைன்னு ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷனோட மோசையோடு கூட இருந்தவர். இந்த ராத்திரி வேளையில அந்த அபிஷேகத்தை பிடிங்க. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, ஒருவேளை நான் மிஸ்டேக் பண்ணலாம், ஒருவேளை என் பிள்ளைகள் மிஸ்டேக் பண்ணலாம், அதை நீங்க பார்க்கணும், நீங்க செயல்படுத்தணும், நீங்க சரி செய்யணும், நீங்க அவங்களை நடத்தணும், நீங்க என்ன நடத்தணும். ஆனா எந்த காரியத்தை கொண்டு மனுஷங்க எங்களை ஆள விட்டுறாதீங்க. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி, ஆண்டவரே, இந்த அபிஷேகம் எனக்கு வேணும்ப்பா, இந்த அபிஷேகம் எனக்கு வேணும். என்னை பத்தி யாராவது பேசினாங்கன்னா சடுதியில இந்த வார்த்தைகள் சொல்லுங்க. சடுதியில நீங்க விசாரிக்கணும், சடுதியில நீங்க பேசணும், சடுதியில நீங்க இறங்கணும், சடுதியில நீங்க எனக்காக நிரூபிக்கணும். இந்த வேலையில கர்த்தர், இந்த வேலையில ஆண்டவர் உங்களுக்கு அருமையா சொல்றாரு, உன்னை நான் எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டேன், உன்னை எந்த வேலை ஸ்தலத்திலும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், உன்னுடைய உறவினர்களுக்கு முன்னாடி விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த அபிஷேகம் என்ன தெரியுமா? இந்த சாட்சியின் அபிஷேகம் என்ன தெரியுமா? இந்த சாட்சியின் ஆளுகை என்ன தெரியுமா? இதுதான் சாட்சி, இதுதான் சாட்சி. இன்னைக்கு விரோதமா உங்களுக்கு யாராவது பேசினாங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு சாட்சியாகி நிற்பார். நல்ல தலைக்கு மேல கை தட்டி, இத விரும்புகிற பிள்ளைங்க, ஆண்டவரே, இனி என்ன மனுஷங்க பேசினாலும் நீங்க தான் சாட்சி, நீங்க தான் எனக்கு சாட்சி, நீங்க தான் என் பிள்ளைகளுக்கு சாட்சி. ஆண்டவரே, இந்த மாசத்துல என்னைய நீங்க சாட்சியா மாத்த போறீங்க, என்னைய நீங்க சாட்சியா வைக்க போறீங்க. அந்த கிருபை இறங்கட்டும், அந்த கிருபை இறங்கட்டும். கர்த்தர் மோசேக்கு அருமையா சொன்னார், மோசே, நீ ஒரு தீர்க்கதரிசின்னு நான் சொல்லல, நீ எங்க வீட்டுல அதுக்கும் மேல நீ எங்க வீட்டுல எங்கும் உண்மை உள்ளவன். எவ்வளவு பெரிய கிருபை, எவ்வளவு பெரிய அபிஷேகம். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நீ ஒரு நாளும் மனுஷருடைய பற்களுக்கு நான் உன்னை இறையாக ஒப்பு கொடுக்க மாட்டேன். என்னை எவ்வளவோ பேசி, என்னை எவ்வளவோ அளவச்சு, என்னோட எவ்வளவு போராடி, என்னை எவ்வளவோ சிறுமப்படுத்தி, என்னை எத்தனையோ இடங்களை நொறுக்கி, இதுவரையிலும் அப்படி இருந்திருக்கலாம். இந்த 1ஆம் தேதி நான் உங்க மேல ஒரு கிருபையை ஃப்ளோ பண்றேன், ஒரு அபிஷேகத்தை ஃப்ளோ பண்றேன். இனி எதுனாலும் உங்களுக்கும் கர்த்தருக்கும் தான் டீலிங், உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் கர்த்தருக்கும் தான் டீலிங். நீங்க செய்யற காரியத்தை வச்சு மனுஷர்கள் உங்க தலையின் மேல நிக்க கூடாது, மனுஷர்கள் உங்களை நொறுக்க கூடாது, மனுஷங்க உங்களை நிந்திக்க கூடாது, மனுஷங்க உங்களை பேச விடக்கூடாது. உங்க தலை மேல கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே, இதுதான் எனக்கு, இந்த அபிஷேகம் தான் எனக்கு வேணும், இந்த அபிஷேகம் தான் வேணும், இந்த கிருபை தான் வேணும், இந்த ஆளுங்க தான் வேணும். ஒருவேளை நான் தப்பு பண்ணலாம், நான் மிஸ்டேக் பண்ணலாம், ஆனா கர்த்தர் எனக்கு சாட்சி கொடுக்கணும், கர்த்தர் எனக்கு சாட்சி கொடுக்கணும், கர்த்தர் என் கூட இருக்கணும். எனக்கு சாட்சி பகிர்கிறவர் நீங்க தான்ப்பா. ஆண்டவரே, நான் தப்பு பண்ணலன்னு நான் நிரூபிக்க முடியாது, நான் தப்பு பண்ணல நான் போராட முடியாது, நான் தப்பு பண்ணலன்னு மத்தவங்களுக்கு ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனா ஒண்ணு முடியும், எனக்கு
எனக்காக நீங்க சாட்சியா நிக்கணும், நீங்க எனக்காக சாட்சியா நிக்கணும், நீங்க எனக்காக பேசணும், நீங்க எனக்காக எழுந்தருளணும், கர்த்தர் எனக்கு சாட்சியாய் நிக்கணும். ஓ, இந்த வேளையில பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னை நான் சாட்சியா மாத்த போறேன். அந்த அபிஷேகம், அந்த கிருபை, அந்த வல்லமை பலமாய் உங்க மேல ஊற்றப்படுகிறது. அந்த மகிமை பலமாய் உங்க குடும்பத்தின் மேல இறங்குகிறது. உன் வேலையை குறித்து நீ சாட்சி சொல்ல போற, உன்னுடைய தொழிலை குறித்து நீ சாட்சி சொல்ல போற, உன்னுடைய சரீரத்தை குறித்து சாட்சி சொல்ல போற, உன் கணவரை குறித்து சாட்சி சொல்ல போற, உன் பிள்ளைகளை குறித்து சாட்சி சொல்ல போற. அந்த சாட்சியின் அபிஷேகம், அந்த சாட்சியின் ஆளுக. ஒருவேளை நீ வெட்கப்பட்டு கர்த்தர் நன்மை செஞ்சிருக்காருன்னு தெரியும், கர்த்தர் எனக்கு நன்மை செய்திருக்கிறான்னு தெரியும், ஆனா யோசிச்சு யோசிச்சு மறைவா நீ இருந்திருக்கிற. ஆண்டவர் இந்த வேளையில இந்த வார்த்தையை சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ எனக்கு சாட்சி சொல்லு, நீ என்னை மகிமைப்படுத்து. மோசே சொன்னா, இவர்தான் கர்த்தர், இவரை தொழுது கொள்ளுங்கள், இவர்தான் ஆண்டவர், இவர்தான் இருக்கிறவர், இவர்தான் உங்களை வழி நடத்தினவர். மோசையினுடைய வாயிலிருந்து கர்த்தர் 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 சொல்லி சொல்ல சொல்ல மோசையினுடைய கிரேடு கூடிக்கே போகுது. ஆண்டவர் இந்த வேளையில உங்களுக்கு சொல்லுகிற காரியம், நீங்க அப்படி சொல்லுங்க, அவரை மகிமைப்படுத்துங்க, அவரை உயர்த்திட்டே இருங்க, அவரை கனம் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்குள்ள கிரேடு கர்த்தருக்கு முன்னாடி கூடிட்டே இருக்கும். அது கூட 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 மனுஷங்க எந்த காரியம் உங்க தலை மேல ஏறி நின்னுச்சோ அது உங்க பாதத்துக்கு கீழே வரும். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி, இந்த அபிஷேகம் எத்தனை பேருக்கு வேணும்? எத்தனையோ பேர் என் தலை மேல ஏறி நின்னுட்டாங்க, எத்தனையோ பேர் என்னை நிந்திச்சுட்டாங்க, எத்தனையோ பேர் என் மேல எத்தனையோ நிந்தைகளை சுமத்திட்டாங்க. ஆனா என் மேல் எழும்பினவர்களை, என் கீழ் மடங்க பண்ணுகிற கிருபை, என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணுகிற அபிஷேகம் இந்த வேளையில இந்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, எத்தனை பேர் எனக்கு தீமை செய்ய நினைத்தாலும் ஆண்டவர் எனக்காக மேகத்தூண்ல இறங்கினது மாதிரி என் வீட்டுல இறங்கி நில்லுங்க, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இறங்கி நில்லுங்க, என் குடும்பத்துல இறங்கி நில்லுங்க. கர்த்தர் ஊதார வாசலில் நின்னு பேசினாரு, அவசியமே இல்ல அவர் வரணும்னு. இருந்த இடத்துல எத்தனையோ பேரை தூக்க முடியும். ஆனா ஒத்த மனுஷனுக்காக இறங்கி நிக்கிறாருன்னா அந்த மனுஷன் எதுக்கும் எவ்வளவோ நாட்கள் கர்த்தருக்காக நின்றுருக்கான். உங்களுக்கு சொல்றேங்க, ஆபேலை குறித்து சாட்சி கொடுத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் இருதயத்தை எல்லாத்தையும் கொடுத்துட்டான், எல்லாத்தையும் கொடுத்துட்டான். அதனாலதான் கர்த்தர் சொன்னார், ஆபேலின் காணிக்கையை குறித்து சாட்சி சொன்னார். காயின்னு கொடுத்தான், பட் கொடுக்கணும்னு கொடுத்தான். ஆனா ஆபேல் அப்படி இல்லை, கொள்ளுமையானதை கொடுத்தான். எபிரேயர் 11 சொல்லும், அவனுடைய காணிக்கைகளை குறித்து கர்த்தரே சாட்சி கொடுத்தார். நான் உங்களுக்கு சொல்றேன், ஊழியத்துக்காக நீங்க கொடுக்கிற காணிக்கை அதை குறித்து கர்த்தரையே சாட்சி சொல்லுவார். இப்படி ஒரு இடத்துல இப்படி ஒரு வார்த்தையை கேட்கறதுக்கு, இந்த ஊழியத்துக்கு நீங்க விதைச்ச விதைகள், நான் இப்போ ஒரு மோசையினுடைய ஸ்தானத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன், ஒரு ஆசாரியத்துவ ஸ்தானத்திலிருந்து நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இது என்னால மட்டும் நடக்கல, இவ்வளவு தேவைகளையும் இவ்வளவு காரியங்களையும் செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னா இந்த காணிக்கையை குறித்து கர்த்தர் உங்களுக்கு சாட்சியா இருப்பார். நீங்க இந்த ஊழியத்துல விதைக்கிற இந்த விதைகளை குறித்து கர்த்தர் சாட்சியா இருப்பார். உங்களுக்காக அவரே சாட்சியா மாறுவார். உங்க வேலை ஸ்தலத்துல உங்க உறவினர்களுக்கு முன்னாடி இனி எப்பயும் உங்களை பேசுற மாதிரி கர்த்தர் பேச விட மாட்டார். நான் சொல்ற அபிஷேகம் அதுதான். எப்பயும் உங்களை நிந்திக்கிற மாதிரி கர்த்தர் நிந்திக்க விட மாட்டார். எப்பயும் உங்களை தூஷிக்கிற மாதிரி கர்த்தர் தூஷிக்க விட மாட்டார். இந்த அபிஷேகத்தினுடைய கிரேட் இருக்கு தெரியுமா? இது ஒரு கிரீட மாதிரி. உங்க பேரை உங்களுக்கு தெரியாம எங்க யூஸ் பண்ணாலும் கர்த்தர் மேக தூண்ல இறங்கி நின்னு பேசுறவர். சடுதி, இதுதாங்க சடுதியிலே டைம் எடுக்கல. மோசேயும் மிரியாமுடைய வார்த்தைகள் வாயிலிருந்து அந்த உதட்டு மூடுறதுக்குள்ள கர்த்தர் இறங்கிட்டாரு. காரணம் என்ன தெரியுமா? என் புள்ள அழுதது எனக்கு தெரியும், என் புள்ள கண்ணீர் வடிச்சது எனக்கு தெரியும், என் புள்ள புலம்புனது எனக்கு தெரியும், என் புள்ள போன பாதை எனக்கு தெரியும், என் புள்ள பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும். ஏதோ ஒரு சின்ன தப்பை எடுத்துட்டு அவனை வாழ்க்கையே முடிச்சிடலான்னு நீ கிளம்புனேனா உன் வாழ்க்கைக்கே கேரண்டி இல்லாம நான் செஞ்சிருவேன்னு சொல்லிதான் கர்த்தர் மோசேயின் மூலமா அவ்வளவு பெரிய அபிஷேகத்தை வச்ச கர்த்தர் தான் இந்த ராத்திரி வேளையில சொல்றாரு, நீ விதைக்கிற விதைகளை மனுஷங்க ஈஸியா நினைக்கலாம், எத்தனையோ பேர் ஈஸியா நினைக்கலாம், உன்னுடைய நன்மைகளை எத்தனையோ பேர் தூஷிக்கலாம், எத்தனையோ பேர் உன்னை நிந்திக்கலாம். நான் உனக்கு சாட்சி. நீ கொடுத்த சாப்பாட்டுக்கு நான் சாட்சி, நீ கொடுத்த காணிக்கைக்கு நான் சாட்சி, நீ செய்த ஜெபத்துக்கு நான் சாட்சி, நீ அலைஞ்ச அலைச்சலுக்கு சாட்சி, என் நாமத்தை உயர்த்துறதுக்கு பட்ட பாடுக்கு நான் சாட்சி. நீ என்னை பத்தி பேசி 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 உனக்கு பலனே இல்லைனாலும் நீ புலம்பி 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 கர்த்தர் காப்பாத்துவார்னு ஓடுன பத்தியா, அந்த ஓட்டத்துக்கு நான் சாட்சி. நான் உன் மேல வச்சிருக்கிற அன்புக்கு நான் சாட்சி.
உன் பிள்ளைகளுக்காக நீ அழுத அழுகைக்கு நான் சாட்சி. அந்த அழுகைக்கு மேல ஏதோ உங்க பிள்ளைங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு உங்களை நிந்திச்சு உங்க பிள்ளைகளை துரத்துறதுக்கு எழும்புறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் மேகத்தூண்ல இறங்கி அந்த கண்ணுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு முன்னாடி உங்க அழுகையையும் கண்ணீரையும் கர்த்தர் கர்த்தர் நினைச்சு 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 சாட்சியா நிப்பார், சாட்சியா நிப்பார். எல்லாரும் மிஸ்டேக் பண்றவங்க தாங்க இந்த உலகத்துல. ஆனா அதை காட்டிலும் ஒரு தேவனுடைய கிருபையும் கிரேடு கூட 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 அவருடைய சாட்சி, அவருடைய சாட்சி அது உங்களுக்கு சாட்சி அடிக்கும், அது உங்களுக்கு சாட்சியா மாறும். உங்க பலவீனோடு நீங்க சொல்லும் போது கர்த்தர் நீங்க செஞ்ச நன்மைக்கு சாட்சி அனுப்பார். மனுஷங்க சொல்லுவாங்க கர்த்தர் உங்களை தண்டிக்கிறாரு அப்படின்னு. அவர் தண்டிக்கிறதுக்காக சிலுவை சுமக்கல, திருத்துறவர், ஆனா தண்டிக்கிறவர் கிடையாது. அந்த வேலையில அழகா சொல்றாரு, மனுஷங்களுடைய வார்த்தைகளை யோசி 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 என் புலம்பிட்டு இருக்கிறேன், நானே உனக்கு சாட்சி. தகப்பனே, இந்த அருமையான வேலையிலும் உங்களுடைய பிள்ளைகள் மேல நீங்க வச்சிருக்கிற அன்பிற்காக நன்றி. நீங்க இந்த வார்த்தைகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு பேசுறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குதுப்பா. இந்த பிள்ளைங்க கண்ணீரோடு அந்த இடத்துல இருக்கிறாங்க. இந்த கண்ணீருக்கு நீங்க சாட்சி. தாவீது அதனாலதான் கண்ணீரை சாட்சியா வச்சார். என் கண்ணீரை உங்க துருத்தியில வச்சிருங்க. எனக்கு ஏதாவது ஒண்ணு நடக்கணும்னு மனுஷங்க எழும்பி ஈட்டி எரியும் போது என் கண்ணீர் உங்ககிட்ட நிக்கணும். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு நான் அப்படிதான் ஜெபிக்கிறேன். எங்களுடைய கண்ணீர் உங்களுக்கு முன்னாடி நிக்கட்டும். இந்த பிள்ளைகள் அழுத அழுகை உங்களுக்கு முன்னாடி நிக்கணும். இந்த கண்ணீருக்கு மீறி ஒரு தீமையும் என் குடும்பத்தை தொடக்கூடாது, என் பிள்ளைகளை தொடக்கூடாது. ஆளுகை செய், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்படி உட்காருவோம்.